Hello viewers, everybody, good morning. I am going to tell about சித்திரை நட்சத்திரம் today. அதற்கு முன்பு ஒரு பொன்மொழி பற்றி கூறவிருக்கிறேன். ஒரு பொன்மொழி, எவன் ஒருவன் தனக்குத்தானே மனக்கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திக் கொள்கிறானே அவனே சாதாரண மனிதனாவான். நட்சத்திரம் ஒரு பிரமாதமான நட்சத்திரமாகும். இது கன்னிராசியில் புதனுடைய வீட்டில் 1-2 பாதங்கள் வரும். துளாராசியில் சுக்கிரன் வீட்டில் 3-4 பாதங்கள் வரும். இது 15வது நட்சத்திரம். 15 இவருக்கு சித்திரை நட்சத்திரம் மல்டிபிள் டேலண்ட் உள்ளவர்கள் எல்லா வேலைகளையும் செய்வார்கள். கண்ணியில் வரும் சித்திரை நட்சத்திரம் மிருகமங்கல யோகத்துடன் வருகிறது. துலாம் ராசியில் வரும்போது அவர்கள் நாலேஜ் தனிப்பட்ட முறையில் வளர்ச்சி வேலை செய்யும். இவர்களை தனிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் சோகங்களையும் எடுத்துரைத்தால் அவர்களுக்கு எழுதியது அவர்களுக்கு இருக்காது, அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். சித்திரை நட்சத்திரம் ஒரு ஒளி பொருந்திய நட்சத்திரம். ரிச்சாக வேண்டும், வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். புதன் உச்சமடையும் இடத்திலும் சனி இடத்திலும் இந்த நட்சத்திரம் இருக்கிறது. உலகத்தையே வில்லாக வளர்க்க வேண்டும், தீவிரமாக இருப்பார்கள் என்பது எல்லா பிஸ்னஸையும் செய்யும் எல்லா பிஸ்னஸையும் செய்யும் தெரியும் என்பார்கள். எல்லாவற்றிலும் ஊறுகாய் போலே காலை வைத்து இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் செய்தால் நன்றாக இருக்கும். இது ஒரு விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம். இதனுடைய விலங்கு பெண் புலி. கோபம் வந்தால் மனிதர்கள் அல்ல அவர்கள், இவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து கொடுத்து அளவு உறவுகளை இழந்து விடுவார்கள். அடுத்தவரை பற்றி குறை கூறுவதில் வல்லவர்களாக இருப்பார்கள். அடுத்தவர்கள் கூட்டாக சென்று உதவி செய்வதும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ராட்சச குணம் கூடிய நட்சத்திரம் மல்டி டேலண்ட் உடைய நட்சத்திரம். இவர்கள் எல்லா வேலையும் செய்வார்கள். கண்ணில் வரும் சித்திரை நட்சத்திரம் மிருகமங்கல யோகத்துடன் வரும். துலாமில் வரும் சித்திரை நட்சத்திரம் ஜென்ரல் நாலேஜ் உடன் வேலை செய்யும். இவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை பல பிரச்சனைகளின் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். எழுதவே முடியாது, அது சொல்லி மாளாது. சித்திரை நட்சத்திரம் ஒரு ஒளி பொருந்திய நட்சத்திரம். ரிச்சாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். புதன் உச்சம் பெறும் இடத்திலும் சனி உச்சம் பெறும் இடத்திலும் இருக்கிறது. வானத்தை வில்லாக வளர்க்க வேண்டும் என்று தீவிரமாக இருப்பார்கள். எல்லா பிஸ்னஸையும் ஊறுகாய் போல் கால் வைத்து இருப்பார்கள். ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் செய்தால் நன்றாக இருக்கும். இது விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம். இதனுடைய விலங்கு பெண் புலி. கோபம் வந்தால் அவர்கள் மனிதனாக இருக்க மாட்டார்கள். இவர் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்து இருப்பார்கள். இதனால் இவர்கள் பல உறவுகளை இழந்து வருவார்கள். அடுத்தவரை பற்றி குறை கூறுவதில் வல்லவர்கள். இவர் அடுத்தவர்களுக்கு கூட்டமாக சென்று உதவி செய்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராட்சச குணம், பிடிவாதம் இவர்களுக்கு அட்வைஸ் செய்தால் மேலும் கீழும் பார்ப்பார்கள். குணம் நெருப்பு. இளம் வயதிலே உதிர்வு, தலைநரைத்தல், மன அழுத்தமாக இருப்பார்கள். ஐயப்பனை வணங்கலால் இவர்களுக்கு கர்ம வினைகள் தீரும். இவர்கள் நான்வெஜ் பிரியர்கள். இவர்கள் ஆண்களாக இருந்தால் பெண்களிடத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடத்திலும் கவனமாக இருக்க வேண்டும், இல்லாத பேர் கெட்டு போய்விடும். பறவை மரங்கொத்தி பறவை தன் அழகுகளால் மரங்கொத்தி பறவை செதுக்குவது போல இவர்கள் மரத்தை செதுக்குவது போல வாழ்க்கையை செதுக்கி விடுவார்கள். இது விஸ்வகர்மாவுடைய நட்சத்திரம். இவரோட மரம் வில்வ மரம். ஏதோ ஒரு ரூபத்தில் ஃபோக்கஸாக இருப்பார்கள். சித்திரை நட்சத்திரத்தில் தகப்பனாரின் துளி கூட பிரயோஜனம் இருக்காது. இவர் அம்மா தான் இவருக்கு உலகம். வாஸ்து தோஷம் இருக்கு வீட்டில் இருந்தால் நல்லது. விஸ்வகர்மா இந்திரலோகத்தையே அடைய வைத்தார். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவருக்கு ஒரு கூட்டத்தை கூட்ட ஆற்றல் ஒன்று. சூரியன் நீச்சமாகும் வீடு. துலாம் சுக்கிரன் உச்சமாகும் வீடு துலாம். கண்ணியில் சுக்கிரன் நீச்சம். இவர்கள் வழிபட வேண்டிய கடவுள் சோழன் தான் அருகில் உள்ள கூடிய குருவித்துறை என்ற ஊரில் சித்திரவல்லபர் பெருமாள் சக்கரத்தாழ்வார் அங்கு சுயம்புவாக இருக்கிறார். குரு பரிகார ஸ்தலமாகும். இது ஒரு அற்புதமான ஆலயம். யாராவது
6இல் குரு 8 12 மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் இந்த குரு திசை வரும்போது இந்த கோவில் சென்று வந்தால் சிறப்பு. இது 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 நதிகள் வயல்வெளிகள் ஓடும் இடத்தில் இருக்கிறது. இந்த இருக்கும் அங்கே போய் பிரார்த்தனை செய்துவிட்டு வந்தால் நல்லது. மஞ்சள் வாங்கி நம் நெற்றியில் இட்டுக்கொண்டால் நீங்கள் என்ன வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது கிடைக்கும். அதை கொடுப்பார்கள் அந்த ஆண்டவன். பொருளாதாரம், மன நிம்மதி, வீடு, வண்டி, வாகனம், சமுதாயத்தில் நல்ல பழக்க வழக்கங்கள் நல்லதாக இருக்க வேண்டும். இவ்வளோதான் இவர்களோட ஆசை. இவர்தான் உச்சபட்சமான எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். இந்த சித்திரை வல்லபெருமாள் கோயிலுக்கு போய் அங்குதான் உட்கார்ந்து வழிபட்டால் வாழ்க்கையில் அனைத்து நலன்களும் பெறலாம். சித்திரை சீர்கூட்டும் என்பது சித்திரை சீர்கூட்டும் பெருமையோடு நான் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகே, பாய். ஹலோ.